Hello students, welcome to the Hindu Current Affairs News Analysis by IAS Brigade. Today we are going to discuss Chennai edition of Hindu newspaper dated 10th June 2020. Without any delay, let's get into the discussion. The first news to be discussed titled Presidential Polls Scheduled for July 18. Election Commission of India yesterday announced பண்ணிருக்காங்க presidential election நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து June 15 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சோ இதில இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா presidential election conducted by Election Commission of India. அப்ப Election Commission of India எந்த மாதிரியான எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்றாங்கன்னா presidential election, vice president election and then parliamentary elections and then state legislature elections. So இந்த நியூஸ்பேப்பர்ல என்ன சொல்லிருக்காங்க scrutiny of candidature and withdrawal of candidature. So withdrawal of candidature னு பார்க்கறப்போ அது கேண்டிடேட் யாரு வந்து நாமினேட் பண்றாங்களோ அவங்களே வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் நாமினேட் பண்றாங்களோ அவங்களோட கேண்டிடேச்சரை ஸ்க்ரூட்டினி பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். எலெக்ஷனை கண்டக்ட் பண்றதும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அதே மாதிரி ஸ்க்ரூட்டினி ஆஃப் கேண்டிடேச்சர் பண்றதும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஸோ இதில் இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் எலக்டோரல் காலேஜ் எப்படி இருக்கு, யார் யாரெல்லாம் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க அப்படின்னா the electoral college for the poll will comprise members from Rajya Sabha and Lok Sabha. அதுக்கப்புறம் MLAs of the state legislative assemblies of all states and union territories of Delhi and Puducherry. எதுக்காக யூனியன் டெரிட்டரியில டெல்லி அண்ட் புதுச்சேரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா அங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, அங்க வந்து எலெக்டட் MLAs இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த யூனியன் டெரிட்டரிஸையும் சேர்த்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரிலிம்ஸுக்குள்ள நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கலாம். So the total value of votes will be based on 1971 population census. So எந்த population basis அவங்க யூஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்கன்னா 1971 census. ஈவன் இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜெனரல் எலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனா இருக்கட்டும் எல்லாமே இந்த 1971 census of population வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. This presidential election will be the first to be held since state of Jammu and Kashmir was bifurcated into union territories of Jammu and Ladakh in the year 2019. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜம்மு காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 கொண்டு வந்தாங்க, பார்லிமெண்ட்ல எனாக்ட் பண்ணாங்க. The statehood of Jammu and Kashmir was abrogated. அதுக்கப்புறம் அதை யூனியன் டெரிட்டரிஸா மாத்திருக்காங்க. ஸோ இதுல என்ன சார் ப்ராப்ளம் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டா இருந்துச்சு, அதுல வந்து எலெக்டட் MLAs லெஜிஸ்லேச்சர்ல இருந்தாங்க. பட் யூனியன் டெரிட்டரிஸா மாத்திட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா தே டிவைட் ஆஃப் திஸ் participating in the presidential election. அதனால தான் இத வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பைஃபர்கேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சொல்லிருக்காங்க. சோ லாஸ்ட் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் எப்ப நடந்துச்சுன்னா இட் வாஸ் இன் தி இயர் 2017. சோ இந்த இயர் 2018ல யூபிஎஸ்சில பிரிலிம்ஸ்ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பத்தி. சோ அதனால தான் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் ஆகுது. So the MLAs of Jammu and Kashmir are no longer part of the electoral college. ஏன்னா அது யூனியன் டெரிட்டரிஸா மாறிடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட் previous presidential poll was in 2017. Each candidate would require 50 members of the electoral college to propose their name and another 50 to second it. So இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நாமினேட் பண்ணுவாங்கல்ல, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்கள ஒரு 50 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணா ப்ரொபோசர்ஸா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் 50 மெம்பர்ஸ் வந்து அதை செகண்டர்ஸா அப்ரூவ் பண்ணணும், ஆத்தரைஸ் பண்ணணும். ஸோ இந்த போலிங் will be carried out in the parliament house for MPs. இந்த எலெக்ஷன் எங்க நடக்குதுன்னா பார்லிமெண்ட் ஹவுஸ் ஃபார் எம்பிஸ் அங்க நடக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அசம்பிளிஸ் ஃபார் MLAs ராஜ்யசபா செக்ரட்டரி ஜெனரல் டிக்ளேர்ட் அஸ் த ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ எந்த ஒரு எலெக்ஷனா இருந்தாலும் கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு யாரை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க நம்ம ராஜ்யசபா செக்ரட்டரி ஜெனரல் இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு, லோக்சபா இருக்கு, ராஜ்யசபா இருக்கு. ஸோ லோக்சபாவுக்கு ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாங்க, தட் மீன்ஸ் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் இருப்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபாவுக்கும் ஒரு ராஜ்யசபா செக்ரட்டரி ஜெனரல் இருப்பாங்க. சோ இந்த பர்టిక్యులர் கேண்டிடேட் தான் இந்த ரிட்டர்னிங் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் நாட் இஷ்யூ a whip to their members. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு, அதோட மெம்பர்ஸ் எலெக்ட் ஆகி பார்லிமெண்ட்லயோ இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயோ மெம்பரா இருப்பாங்க. சோ அந்த MLAs இருக்கட்டும் இல்ல MPs இருக்கட்டும் ஏதோ ஒரு பர்టిక్యులர் எலெக்ஷன்ல ஓட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த பார்ட்டில ஒரு விப்னு ஒரு மெம்பர் இருப்பாங்க, அவங்களோட டைரக்ஷன் படி தான் அவங்க ஓட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். பட் இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வர்றப்போ இங்க பார்ட்டி விப் அப்ளை ஆகாது. அவங்க ஒவ்வொரு MLAs இருக்கட்டும் MPs இருக்கட்டும் அவங்க என்ன திங்க் பண்றாங்களோ எந்த கேண்டிடேட்டுக்கு ஓட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கே அவங்க ஓட் பண்ண முடியும். சோ பார்ட்டி விப் இங்க அப்ளை ஆகாது. இத பிரிலிம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க, ப்ளீஸ் நோட் தட். So electors in preventive detention would be allowed to vote. இப்போ நம்ம இந்தியாவில் தெரியும் 2 டிடென்ஷன் இருக்கு, ஒன்று வந்து இன்னர் த ஜெயில், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இந்த 2 டிடென்ஷன் நம்ம பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே என்ன பண்ணலாம் இந்த பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல ஓட் பண்ண முடியும்.
So those in jail would have to seek parole in order to cast their vote. Suppose ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ இப்போ டெம்பரரியாக ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக பரோல் வாங்கணும். பரோல் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷனில் என்ன பண்ண முடியும், ஓட் பண்ண முடியும். ஸோ அண்டர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தேர் ஷால் பி ஆல்வேஸ் ஏ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 52 சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் 52 தான் இந்தியாவில் ஒரு எலெக்டட் பிரசிடென்ட் இருக்காங்க அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது. He holds the highest elective office in India. ஸோ நமக்கு தெரியும் பிரசிடென்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது, எவ்ரி 5 year வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. அப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே இன்டைரக்ட் எலெக்ஷனாக இருந்தாலும் he is the highest elective office in the country. He is elected in accordance with provisions of Constitution and Presidential and Vice Presidential Elections Act 1952. ஸோ இந்த இயர் 1952ல என்னாச்சுன்னா பிரசிடென்சியல் அண்ட் வைஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் என்ன மேனரில் நடக்கணும், எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 54ல சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 56, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 324ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயமும் கான்ஸ்டியூஷனே சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் என்ன மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணுங்கிறத இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னா, ஒரு பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நடக்கணும், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள் நாம்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ற பவரே யார்கிட்ட தான் இருக்கு, நம்ம பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 54, President is elected by an electoral college consists of members of both houses of parliament, that means Lok Sabha and Rajya Sabha, and elected members of legislative assemblies of all states. எந்தெந்த ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ அதுல இருக்க எம்எல்ஏஸ் எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி அண்ட் யூடி ஆஃப் புதுச்சேரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அங்கே இருக்க எம்எல்ஏஸ் ஓட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதில் எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாராவது ஓட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க எலெக்டட் எம்எல்ஏஸாக ஓட் பண்ணுறாங்க. பட் பிரசிடென்ட்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நாமினேட்டட் மெம்பர்ஸும் அந்த இதில் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஸ்டேட்டுக்கு எந்த ரோல் இருக்காது. இது எல்லாமே நம்ம லட்சுமிகாந்த் புக்கில் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஈவன் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போயிட்டு அதை ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரிலிம்ஸில் கொஸ்டின்ஸ் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 56 என்ன சொல்லுது பாருங்க, பிரசிடென்ட் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 years from the date on which he enters upon his office. எந்த ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு பிரசிடென்ட் எலெக்ட் ஆகி அந்த ஆஃபீஸில் என்டர் ஆகிறாரோ அந்த டேட்ல இருந்து 5 years வரைக்கும், 5 years கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நம்ம பிரசிடென்ட் இந்த ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. He shall continue to hold office notwithstanding expiry of his term until his successor enters upon his office. இப்போ சப்போஸ் ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களோட டேர்ம் முடியுது, பட் சக்சஸிவ் பிரசிடென்ட் எலெக்ட் ஆகல, தேர் வாஸ் சம் டிலே. அந்த மாதிரி விஷயம் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சிட்டிங் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ரிட்டையர் ஆக போறாங்க இல்லையா, அவங்களோட டேர்ம் முடிய போகுது இல்லையா, அவங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த சக்சஸர் வர்ற வரைக்கும் அந்த சீட்டை ஹோல்ட். நெக்ஸ்ட் under Presidential and Vice Presidential Act 1952, notification calling election to office of president can be issued by Election Commission of India. பாத்தீங்களா? சோ பார்லிமெண்ட் வந்து இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட் கீழ யார் வந்து நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்கறத பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க அண்டர் திஸ் ஆக்ட். பட் பார்லிமெண்ட் இதை எந்த ப்ரொவிஷனை எப்படி இதில் இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அண்டர் ஆர்டிகல் 324 படி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிட்டாங்க, அத்தாரிட்டி டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் டு ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் இன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதனால தான் இந்த ஒரு ப்ரொவிஷனை இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல பார்லிமெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இன்சர்ட் பண்ணிருக்காங்க. So next article 55, election of president shall be held in accordance with system of proportional representation by means of single transferable vote, and voting at such election shall be by secret ballot. Secret ballot என்னன்னா, இப்போ proportional representation by means of single transferable vote என்னங்கிறதுனா, இப்போ பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்ல எல்லாமே இன்டைரக்டா நடக்குதா, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ணி இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். அது வந்து 2018ல கேட்டுட்டாங்க, இப்போ மறுபடியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சீக்ரெட் பேலட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்போ பர்டிகுலர் நான் வந்து ஒரு எம்பியா இருக்கிறேன், இல்லை எம்எல்ஏவா இருக்கிறேன் அப்படின்னா நானே என்ன பண்ண, நான் வந்து எந்த பர்டிகுலர் கேண்டிடேட் ஓட் பண்ணியிருக்கேங்கிறத நான் யாருக்கும் சொல்லாம இருக்கலாம். நான் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கேங்கிறத யாருனாலும் கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் எ சீக்ரெட் பேலட். Under Article 58, a candidate should fulfill following eligibility conditions. So under Article 58ல தான் என்ன மாதிரியான eligibility conditions இருக்கு to nominate as a president election அப்படிங்கறத பேசியிருக்காங்க. கண்டிப்பா citizen of Indiaவா இருக்கணும். Next, minimum 35 years attain பண்ணிருக்கணும்.
Next, must be eligible to be a member of the Lok Sabha. So, இப்போ president election க்கு யாருக்கு nominate பண்றாங்களோ அவங்க வந்து he must be eligible to become a member of Lok Sabha. But in case of vice president வரப்போ அது வந்து Rajya Sabha. Okay, அது அந்த டிஃபரன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். So, should not be hold any office of profit. So, எந்த ஒரு office of profit hold பண்ணியிருக்க கூடாது. Under யார் யார் பாருங்க, Government of India or state government or any other local authority or subject to control of any said government. இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, லோக்கல் கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல எந்த ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடாது. இல்லை கவர்மெண்ட் கம்பெனிஸ் எதாவது இருக்குன்னா அதுல ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ங்கிற ஒரு டேர்ம்ல அவங்க அலைன் ஆயிருக்கக்கூடாது. பட் இப்போ சப்போஸ் யாரோ ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, கரண்ட் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ ஆர் சிட்டிங் எம்பி இருக்காங்க, இல்லை சிட்டிங் வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் இருக்காங்க, இல்லை சிட்டிங் பிரசிடென்ட்டே இருக்காங்க அப்படின்னா அப்போ அதெல்லாம் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டா சார், அவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது எல்லாமே ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ங்கிற ஒரு கேட்டகரி கீழே வராது. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். The condition for value of votes of elected is basically determined on the basis of population of states. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டோட வேல்யூ ஆஃப் ஓட்ஸ் என்னங்கிறத பாப்புலேஷன், அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷன் பேசிஸ் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் 55ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி மார்க்கிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கம்பல்சரி ஃபார் அ பேலட் பேப்பர். இப்போ சப்போஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடக்குது, அதில் ஒரு 10 கேண்டிடேட்ஸ் வந்து நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ என்ன சிட்டிங் எம்எல்ஏ நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு இந்த 10 கேண்டிடேட்டுக்கும் என்னோட ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்போ 10 பேருக்குமே என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொன்னா போதும், அது மட்டும் தான் கம்பல்சரி, மற்ற எந்த இதுவுமே கம்பல்சரி கிடையாது. அதர் ப்ரிஃபரன்சஸ் இஸ் ஆப்ஷனல். ஸோ இதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக வைப்பாங்க, ஏன்னா ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேட்மெண்ட் அது. Members of electoral college can vote according to their wish and are not bound by any party whip. And elector cannot exercise his vote by proxy at presidential election. இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்தியால வந்து நிறைய IFS ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இல்ல மிலிட்டரி காம்பேண்டன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஓட்டிங் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்காக ப்ராக்சியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. தட் இஸ் ப்ராக்சி எனக்கு பதிலாக இவங்க ஓட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆத்தரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல அந்த மாதிரி ப்ராக்சி ஓட்டிங் எதுவுமே கிடையாது, ஓட் பை ப்ராக்சிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நோட் அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா அப்சல்யூட்லி நோ. Next, counting of votes is done in office of returning officer at New Delhi. So voting counting presidential election முடிஞ்சிருச்சு. அப்போ vote எங்க சார் கவுண்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர், எங்க ஆஃபீஸருக்கு நியூ டெல்லியில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாருக்கு இந்த பர்டிகுலர் 2020 எலெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ராஜ்யசபா செக்ரட்டரி ஜெனரல். ஓகே, ஸோ இது எல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். இது எல்லாமே எங்க அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட் இருக்கு இல்லையா, அவங்களோட ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்கள் அதை விசிட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் அப்கமிங் 2023 prelims examination. This is all for today's discussion. Thank you.